ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவர்மெண்ட் ஜாப் ஐடியாஸ். ஸோ சிஎல்ஆர்ஐயில் தான் வந்து பாருங்கள் உங்களுக்கு இந்த ரெக்ரூட்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கான போஸ்டிங் வந்து நம்ம தமிழ்நாட்டில் தான் உங்களுக்கு இருக்க போகுது. டெக்னீஷியன் லெவலில் உங்களுக்கான போஸ்டிங்ஸ் வந்திருக்கு. சேலரின்னு பொறுத்த வரைக்கும் 38,483 வந்து உங்களுக்கான சேலரி வந்து வரும். ஸோ பெண்களுக்கெல்லாம் அப்ளிகேஷன் ஃபீஸ் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. பர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப் தான். லாஸ்ட் டேட் ஆஃப் ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து பாருங்கள் 16th பிப்ரவரிக்குள்ளார நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சிஎல்ஆர்ஐ ஸோ சென்ட்ரல் லெதர் ரிசர்ச் இன்ஸ்டியூட்டில் தான் வந்து பாருங்கள் உங்களுக்கு இந்த ரெக்ரூட்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து எங்கேருந்து வந்திருக்குன்னா சென்னை அடையார்லேருந்து கொடுத்துருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டில் தான் உங்களுக்கான போஸ்டிங் இருக்க போகுது. பர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப். ஸோ இங்கேருந்து வந்து பாருங்கள் டெக்னீஷியன் லெவலில் உங்களுக்கான போஸ்டிங்ஸ் வந்து வந்திருக்கு. ஆன்லைன் போர்டு அப்ளிகேஷன்னா 16th பிப்ரவரி வரைக்கும் நீங்கள் ஆன்லைனில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். லாஸ்ட் டேட் வந்து 16th பிப்ரவரி தான் வந்து லாஸ்ட் டேட்டு. ஸோ இதில் வந்து டெக்னீஷியனில் வந்து பாருங்கள் மொத்தமாக ஒரு 41 வேகன்சி கொடுத்துருக்காங்க. சேலரி வந்து பாருங்கள் பே லெவல் 2 படி வந்து வரும். 19,900லேருந்து 60,200 வரைக்கும் இருக்கும். இதில் 19,900ங்கிறது பேசிக் பே தான். இது இல்லாமல் உங்களுக்கு அலவன்ஸ் எல்லாம் சேர்த்து அப்ராக்சிமேட்டாக எவ்வளோ சேலரி வரும்னா 38,483 ரூபா வந்து உங்களுக்கான சேலரி வந்து இருக்கும். ஏஜ் லிமிட் வந்து பாருங்கள் அதிகபட்சமாக 28 இயர்ஸ் வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இது இல்லாமல் ஏஜ்லேருந்து உங்களுக்கு வந்து ரிலாக்ஷனுமே இருக்குது. அதை நான் உங்களுக்கு லேட்டராக சொல்கிறேன். ஸோ இதில் வந்து பாருங்கள் உங்களுக்கு அந்த டெக்னீஷியன் லெவல்லேயே வந்து உங்களுக்கு நிறைய ட்ரேட் இருக்கும். அந்த ட்ரேடில் தான் உங்களுக்கான போஸ்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து பாருங்கள் இன்ஸ்ட்ருமெண்ட் மெக்கானிக், எலக்ட்ரானிக் மெக்கானிக் ட்ரேடில் வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கு ஏஜ் லிமிட் வந்து பாருங்கள் 28 இயர்ஸ் வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ குவாலிஃபிகேஷனா நீங்கள் 10th வந்து நீங்கள் முடிச்சிருக்கணும். சயின்ஸ் சப்ஜெக்ட் எடுத்து படிச்சிருக்கணும். அது மட்டும் இல்லாமல் ஐடியில் வந்து பாருங்கள் அந்த ரெலவெண்ட்டான ஃபீல்டில் வந்து நீங்கள் சர்டிஃபிகேட் வந்து வச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அப்படி இல்லைனா நீங்கள் 10th முடிச்சுட்டு 2 இயர்ஸ் உங்கள்கிட்ட வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, அப்ரெண்டிஸ் ட்ரைனிங்கில் வந்து உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா அவங்களுமே வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்து வந்து லெபார்டரி அசிஸ்டன்ட் கேட்டகரிக்கெலாம் அப்ளை பண்ணுறீங்கன்னா இதுக்கு வந்து பாருங்கள் 7 வேகன்சி இருக்குது. ஸோ இதுக்குமே நீங்கள் 10th முடிச்சுட்டு அந்த ரெலவெண்ட்டான ஐடி ட்ரேடில் வந்து லெபார்டரி அசிஸ்டன்ட்டுக்கான கோர்ஸ் வந்து நீங்கள் முடிச்சவங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அடுத்த கேட்டகரி வந்து பாருங்கள் ரெஃப்ரிஜரேஷன் அண்ட் ஏர் கண்டிஷனிங்லாம் அப்ளை பண்ணுறீங்கன்னா இதுக்கும் நீங்கள் 10th முடிச்சுட்டு ஐடியில் வந்து ரெஃப்ரிஜரேஷன் அண்ட் ஏர் கண்டிஷனிங் ட்ரேட் வந்து நீங்கள் முடிச்சவங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அடுத்த கேட்டகரி வந்து டிராஃப்ட்ஸ்மேன் சிவிலுக்குமே வந்து பாருங்கள் நீங்கள் 10th முடிச்சுட்டு ஐடியில் வந்து டிராஃப்ட்ஸ்மேன் சிவிலுக்கான சர்டிஃபிகேட் வச்சிருக்கீங்க நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஃபிசியோதெரபிஸ்ட் கேட்டகரி, மெடிக்கல் லேப் டெக்னீஷியனுக்குமே வந்து சேம் அதே தான். நீங்கள் 10th முடிச்சுட்டு ஐடியில் வந்து மெடிக்கல் லேப் டெக்னீஷியன் கோர்ஸ் வந்து நீங்கள் முடிச்சிருக்கணும். அதே மாதிரி வந்து பாருங்கள் நர்சிங் மிட்வைஃபரிக்குமே கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஸோ உங்களுக்கு கேட்ரிங் ஹாஸ்பிட்டாலிட்டி அசிஸ்டண்ட்டுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி வந்து ஒரு கேட்டகரிக்கும் உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா அந்த கன்சர்ன் சப்ஜெக்ட்டில் வந்து நீங்கள் அந்த ஃபீல்டில் வந்து நீங்கள் வந்து அந்த சர்டிஃபிகேட் வந்து வச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. 10th முடிச்சுட்டு அந்த ரெலவெண்ட்டான ஃபீல்டில் வந்து நீங்கள் சர்டிஃபிகேட் வச்சவங்க நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஃபார்மசிஸ்ட் கேட்டகரிக்கு வந்து இருக்குது. அதுக்கப்புறம் நெட்வொர்க் மெயின்டெனன்ஸ் கேட்டகரி, கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டர் அண்ட் ப்ரோக்ராமிங் அசிஸ்டன்ட், அட்மினிஸ்ட்ரேஷன் அசிஸ்டன்ட், அதுக்கப்புறம் வந்து பாருங்கள் லைப்ரரி அசிஸ்டன்ட் கேட்டகரி கூட வந்து போஸ்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. மொத்தமாக வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு ஒரு 18 டைப்புக்கு மேலே வந்து போஸ்டிங் வந்து இருக்குது. ஸோ 19 டைப்பில் வந்து உங்களுக்கான போஸ்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து பாருங்கள் உங்களுக்கு வந்து ஏஜ் லிமிட் இல்லாமல் ஏஜ்லேருந்து ரிலாக்ஷன் இருக்குது நான் சொல்லியிருந்தேன். அது வந்து பார்த்தோன்னா எஸ்சி எஸ்டியில் வரீங்கன்னா 5 இயர்ஸ் வரைக்கும் இருக்கும். ஓபிசியாக இருந்தால் உங்களுக்கு 3 இயர்ஸ் வரைக்கும் ஏஜ் லிமிட் இல்லாமல் ஏஜ்லேருந்து உங்களுக்கு வந்து பாருங்கள் ரிலாக்ஷன் வந்து இருக்குது அப்படிங்கிறத வந்து பாருங்கள் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க பாருங்கள். எஸ்சி எஸ்டிக்கு வந்து 5 இயர்ஸ், ஸோ ஓபிசியாக இருந்தால் 3 இயர்ஸ், பிடபிள்யூடியாக இருந்தால் உங்களுக்கு 10 இயர்ஸ் வரைக்குமே வந்து அந்த ஏஜ் லிமிட் இல்லாமல் ஏஜ்லேருந்து உங்களுக்கு வந்து ரிலாக்ஷன் வந்து இருக்குது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ மோட் ஆஃப் செலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் பாருங்கள் ஸ்டேஜ் 1ல் வந்து உங்களுக்கு ட்ரேட் டெஸ்ட் வந்து இருக்கும். அதுக்கப்புறம் வந்து ஸ்டேஜ் 2ல் வந்து காம்படிட்டிவ் ரிட்டன் எக்ஸாம் வந்து இருக்கும். அந்த ரிட்டன் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் OMR பேஸில் இல்லைனா வந்து கம்ப்யூட்டர் பேஸ்டாக கூட உங்களுக்கான எக்ஸாம் வந்து இருக்கலாம். மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டினாக தான் வந்து இருக்க போகுது. ஸோ இங்கிலீஷ்லேயே நீங்கள் வந்து கொஸ்டின் வந்து நீங்கள் வந்து அட்டன் பண்ணிக்கலாம். அதே மாதிரி வந்து பாருங்கள் உங்களுக்கு ஸ்டாண்டர்ட் ஆஃப் எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் 10th இல்லைனா ஐடி இல்லைனா வந்து 12th லெவலில் தான் உங்களுக்கான எக்ஸாம் பேட்டர்ன் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ 150 கொஸ்டின்ஸ் வந்து வரும். 2.5 மணி நேரம் உங்களுக்கான எக்ஸாம் வந்து நடக்கும் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. பேப்பர் 1க்கான டைம் அலாட் கொடுத்துருக்காங்க பாருங்கள். மென்டல் எபிலிட்டி டெஸ்ட் வந்து 50 கொஸ்டின்ஸ் வந்து வரும். 100 மார்க் வந்து இருக்கும். இதுக்கு மட்டும் நெகட்டிவ் மார்க் வந்து கிடையாது. அடுத்து பேப்பர் 2ல் வந்து பாருங்கள் உங்களுக்கு வந்து ஜென்ரல் அவேர்னஸ் இங்கிலீஷ் லாங்குவேஜில் வந்து 50 கொஸ்டின்ஸ் வந்து வரும். இதுக்கு வந்து நெகட்டிவ் மார்க் வந்து இருக்குது. அதே மாதிரி பேப்பர் 3 வந்து பார்த்தோன்னா கன்சர்ன் சப்ஜெக்ட்டில் நீங்கள் எடுக்கக்கூடிய சப்ஜெக்ட் ரிலேட்டடான கொஸ்டின்ஸ் வந்து வரும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இதை வச்சு தான் வந்து உங்களுக்கு ஷார்ட் லிஸ்ட் வந்து பண்ணுவாங்க. அதே மாதிரி அப்ளிகேஷன் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் எஸ்சி எஸ்டி பிடபிள்டி அதுக்கப்புறம் உங்களுக்கு ஃபீமேல் கேட்டகரி இவங்க எல்லாத்துக்குமே ஃபீஸ் கிடையாது. இவங்களை தவிர்த்து மீதி இருக்கிறவங்களுக்கு மட்டும் ரூ. 500 வந்து ஃபீஸு. அந்த ஃபீஸை SBI ஆன்லைன் கலெக்ட் மூலிமா நீங்கள் வந்து பே பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஹவு டு அப்ளைல வந்து பாருங்கள் இங்கே லிங்க் இருக்குது பார்த்தீங்களா, அந்த லிங்க்கில் போய் தான் நீங்கள் ஆன்லைன் மோடில் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணி நீங்கள் வந்து எப்படி அப்ளை பண்ணுங்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. உங்களோட டாக்குமெண்ட்ஸ்லாம் நீங்கள் ஸ்கேன் பண்ணி நீங்கள் வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து இங்கே கம்ப்ளீட்டாக இருக்குது. அதை நீங்கள் கரெக்டாக ரீட் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.